வணக்கம் மக்களே. ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ தடவை யாரையாவது பார்த்து இவர் ஏதோ பொய் சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிருப்போம். சில நேரம் அது நண்பராக இருக்கலாம், சில நேரம் அது உறவினர்களாக இருக்கலாம், சில நேரம் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற கொலிகா கூட இருக்கலாம். ஆனால் காமெடியான விஷயம் என்னன்னு தெரியுமா? பெரும்பாலான நேரத்தில் நம்ம பொய்யை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறதை விட நம்ம மனசுக்குள்ளே ஏற்கனவே இருக்கிற சந்தேகத்துக்கு ஆதாரம் தேடிக்கிட்டு தான் இருப்போம். அதனால தான் சில நேரம் உண்மை பேசுகிறவங்களையே நம்ம சந்தேகப்படுவோம், பொய் பேசுகிறவங்கள நம்பிடுவோம். சினிமாலையும் கதைகள்லையும் தொடர்கதைகள்லையும் பொய் சொல்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னு நமக்கு படமாக காட்டியிருப்பாங்க. அவனோட கண்ணு நேராக பார்க்காது, குரல் நடுங்கும், முகமெல்லாம் வேர்க்கும், பதட்டமாக இருப்பான். அதனால் நிஜ வாழ்க்கையிலையுமே அந்த மாதிரியே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒருத்தரை பார்த்துக்கிட்டே அவர் பொய் சொல்கிறாரா இல்லையான்னு நம்ம இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு குருட்டு தைரியத்தில் நம்பிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை அதை விட ரொம்ப வித்தியாசமான ஒன்று. ஏன்னா பயப்படுற எல்லாரும் பொய் சொல்கிறவங்க கிடையாது. அதே மாதிரி தைரியமாக பேசுகிற எல்லாரும் உண்மை பேசுகிறவங்களும் இல்லை. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எந்த தவறும் செய்யாமல் ஒரு பெரிய அதிகாரி முன்னாடி கூட்டிகிட்டு வந்து கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கூலாக பதில் சொல்லுவீங்களா, இல்லை பதட்டமாக இருப்பீங்களா? வார்த்தைகள் தடுமாறலாம், குரல் தடுமாறலாம், ஆனால் நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதே நேரத்தில் சில பேருக்கு பொய் சொல்கிறது பழக்கமாக இருக்கும். அவங்க சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க, கண்ணை பார்த்தே பேசுவாங்க, ரொம்ப நம்பிக்கையாக உள்ளவங்க மாதிரி நடந்துப்பாங்க. அதனால் அவங்க உண்மை பேசுகிறாங்கன்னு அர்த்தமும் கிடையாது. அப்படின்னா ஒரு ஆள் பொய் சொல்கிறாரா இல்லையா அப்படின்னு எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, அதுக்கான முதல் பதில் ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து முடிவு பண்ணாதீங்க என்பதுதான். கண்ணு, குரல், முகம், கையசைவு இவைகளில் ஒன்று மட்டும்தான் வைத்து முடிவு பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். அதுதான் ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு இயல்பான நடத்தை இருக்கும். சில பேருக்கு எப்போவுமே வேகமாக பேசுவாங்க, சில பேர் ரொம்ப மெதுவாக பேசுவாங்க, சில பேர் நிறைய கை அசைச்சு பேசுவாங்க, சில பேர் அமைதியாக பேசுவாங்க. இது அவங்களோட இயல்பு. அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அதை சந்தேகப்படவும் முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கேள்வி கேட்ட உடனே அது இயல்புக்கு மாற்றாக தெரிஞ்சு அப்படின்னா அங்கே தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும், அங்கே தான் நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு, ஒரு ஆள் 10 நிமிஷமாக இயல்பாக பேசிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு குறிப்பிட்ட கொஷினை உங்கள்கிட்ட கேட்குறாரு, இல்லை நீங்கள் அவர்கள்ட்ட கேட்குறீங்க. அந்த டைமில் அவரோட இயல்புக்கு மாறான பேச்சு மாறுது, இல்லை வேகம் மாறுது, அவர் பேசுகிறதுல கோபம் வருது, இல்லை டிஃப்ரெண்ட்டான வியர்டான ஆக்ஷன்ஸ் அவர் பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். இல்லை அதிகம் விளக்கம் கொடுக்கறத ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா கூட அந்த இடத்துல நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். உடனே இவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. ஆனால் அங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு கூட நம்ம சஸ்பெக்டாக நினைக்கலாம். அதனால் மக்களே, பொய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். மனிதர்களை படிக்கிறது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அது பேச்சில் மட்டுமே கேட்குறது கிடையாது. அதனால் மக்களே, ரொம்ப சிம்பிள் தான். பொய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உண்மையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மனிதர்களை ரீட் பண்ணுறது அப்படின்றது அவங்க பேசுகிற வார்த்தைகள் மட்டும் கேட்குறது கிடையாது. அவங்களோட இயல்பாக இருக்கிற நடத்தையில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா பேசுகிறப்ப அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுறதும் தான். அதுதான் இந்த கேமோட முதல் ரகசியம். ஆனால் உண்மையான ரகசியம் இது கிடையவே கிடையாது. ஏன்னா சில நேரம் பொய் பேசுகிறவங்க அவங்களோட வார்த்தைகள்லேயே சில தடயங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. அதுதான் நம்ம அடுத்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். செக்ஷன் 2ல் பொய் சொல்கிறவங்க அவங்களுக்கே தெரியாமல் விட்டுட்டு போகிற தடயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். ஒரு ஆள் பதட்டமாக இருக்காரு அப்படின்றனால பொய் சொல்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி தைரியமாக பேசுகிறாரு அப்படின்றனால உண்மை சொல்கிறாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்படின்னா உண்மையிலேயே எதை தான் கவனிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு சின்ன விஷயத்தை கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் உண்மையாக நடந்த விஷயத்த சொல்லும்போது பெரும்பாலும் நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம ரிமைண்ட் பண்ணி எடுத்து சொல்வோம். ஆனால் நடக்காத விஷயத்த உண்மையாக மாற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த கதையை உருவாக்குறதுக்கு மூளை வேலை செய்யணும். அந்த வேலை செய்யும்போது சில மாற்றங்கள் வெளியே தெரியும். லைக் கெஸ்டர்ஸில் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். யோசிக்கிற மாதிரியாக இருக்கட்டும், அந்த மாதிரி டிஃப்ரென்ஸான கெஸ்டர்ஸ் யோசிக்கிறப்போ நல்லாவே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் தேவையில்லாத அளவுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க, ஓவராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு சின்ன கேள்வி தான் கேட்டிருப்பீங்க, ஆனால் பதில் மட்டும் அரை மணி நேரமாக போகும். அதுவும் சம்மந்தமே இல்லாமல் போகும். ஏன்னா அவர் கேள்விக்கு பதில் சொல்லலை, நம்ப வைக்க முயற்சி பண்ணுறாரு. இது எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னொன்று இருக்குது. அந்த விஷயம் என்ன அப்படின்னா, சில பேர் உண்மையாக நடந்த சம்பவத்தை சொல்லும் போதே சின்ன சின்ன விபரங்கள் இயல்பாக வரும். ஏன் அப்படின்னா அவங்க ரிமைண்ட் பண்ணி சொல்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வருது. ஆனால் சில பொய்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கும், ரொம்ப சரியான கதை மாதிரி இருக்கும். எந்த குழப்பமும் இருக்காது, எந்த ஒரு குறையும் இருக்காது.
எல்லாமே கச்சிதமாக இருக்கும். அதுவும் சில நேரம் சந்தேகப்பட வேண்டிய விஷயம்தான். எப்படி இவர் மட்டும் இவ்வளோ கரெக்டாக தெளிவாக சொல்கிறாரு அப்படின்னு நம்ம சந்தேகப்படலாம். ஏன்னா நிஜ வாழ்க்கையில் பெரும்பாலும் நம்ம கச்சிதமாக சொல்லவே மாட்டோம். நம்ம நினைவுகளும் கச்சிதமாக இருக்காது. நாம் உண்மையை நடந்த விஷயத்த சொல்லும்போது சில இடங்களில் தடுமாறும். சில விஷயங்களில் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன்ஸை ஆட் பண்ணி தான் பேசுவோம். சில விஷயங்கள் மறந்து போயிருக்கும். சில விஷயங்கள் குழப்பமாக இருக்கும். அதுதான் இயல்பான ஒரு விஷயம். ஆனால் சில பொய்கள் மட்டும் எழுதி வச்ச மாதிரி, ஸ்கிரிப்ட் மாதிரி, கரெக்டாக திரைக்கதை மாதிரி இருக்கும். அதனால் அனுபவமுள்ள விசாரணை அதிகாரிகளும் உளவியல் நிபுணர்களும் ஒரு விஷயத்தை மட்டும் தேட மாட்டாங்க. பல விஷயங்களை ஒரே நேரத்தில் நடக்குதான்னு பார்ப்பாங்க. பேச்சு மாறுதா, பாடி லாங்குவேஜ் மாறுதா, கதையில் ஏதாச்சும் ரொம்ப ஸ்கிரிப்ட் எழுதின மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கா அப்படின்ற நிறைய விஷயத்த ஒரே கான்வர்சேஷனில் நோட் பண்ணுவாங்க. இல்லை சில கேள்விகளை தவிர்க்க முயற்சி பண்ணுறாங்களா, இப்படி பல விஷயத்தை சேர்த்து தான் முடிவெடுப்பாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு மனிதர் பொய் சொல்கிறாரா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க முகத்தை படிக்கிற விஷயம் கிடையாது, அவங்க கதையை படிக்கிற விஷயம். அவங்க ஜஸ்ட் அவங்களோட எக்ஸ்பிரஷனை வச்சு மட்டுமே நம்ம ஜட்ஜ் பண்ணவும் முடியாது. அவங்களோட பேச்சு விதத்தை மட்டுமே வச்சு ஜட்ஜ் பண்ணவும் முடியாது. இவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு உடனேவும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி சொன்ன எல்லாமே ஒரு கான்வர்சேஷனில் இன்க்ளூட் ஆகியிருக்கா, அவர் பேசுகிறதுல ரொம்பவே டிஃப்ரென்ஸான கெஸ்டர்ஸு, அவருக்கு இயல்புக்கு மாறான விஷயங்கள் மாதிரி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியும். அதனால் இந்த வீடியோவில் முக்கியமான கருத்து என்னன்னா, பொய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு ரகசிய மந்திரம்னு எதுவும் கிடையாது. ஒரே ஒரு அடையாளமும் கிடையாது. ஒரே ஒரு கவனிப்பும் கிடையாது. லைக் இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி அவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு பொய் சொன்னால் இப்படிலாம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணாமல் கூட ஒரு சில பேர் பொய் சொல்லலாம். இல்லை உண்மையை சொல்கிறப்பே சில பேர் தடுமாறியும் உண்மைகளை சொல்லலாம். அதனால் எதையுமே டீப்பாக அனலைஸ் பண்ணி ஆராய்ஞ்சு தான் அவர் பொய் சொல்கிறாரா இல்லையா அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ண முடியும், ஜட்ஜ் பண்ணவும் முடியும். அதுக்கு முன்னாடி நமக்கு உண்மை என்ன அப்படின்றது டீப் அண்ட் கிளியராக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, பொய் சொல்கிறவங்களை கண்டுபிடிக்கிறது ஈஸியா இல்லை உண்மையை சொல்கிறவங்களை கண்டுபிடிக்கிறது ஈஸியா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுக்கான கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெட்டர் ஃபினான்ஸ் தமிழ் சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட இந்த ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஃபினான்ஸ் அண்ட் சைக்காலஜி ரிலேட்டடான ஃபேக்ட்ஸையும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Cheers.